அண்மை செய்தி தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிக்காக சுமார் 20,000 துணை ராணுவ படையினர் வந்தடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 20,000 துணை ராணுவ படையினர் தற்போது வருகை தந்திருக்கின்றனர். ஏற்கனவே 50 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்துள்ள நிலையில் தற்போது 250 கம்பெனி துணை ராணுவ குழு வருகை தந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது தகவல் தெரிவித்தார் செய்தியாளர்களுக்கு. அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் சுமார் 20,000 துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். ஏற்கனவே 50 கம்பெனி துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மேலும் 250 கம்பெனி துணை ராணுவ குழுவினர் தமிழகம் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனிக்கு தோராயமாக 70 முதல் 90 வீரர்கள் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாதுகாப்பு பணிக்காக 20,000க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மொத்தமாக 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் தற்போது தமிழகம் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிக்காக சுமார் 20,000 துணை ராணுவ படையினர் வந்தடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 20,000 துணை ராணுவ படையினர் தற்போது வருகை தந்திருக்கின்றனர். ஏற்கனவே 50 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்துள்ள நிலையில் தற்போது 250 கம்பெனி துணை ராணுவ குழு வருகை தந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது தகவல் தெரிவித்தார் செய்தியாளர்களுக்கு. அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் சுமார் 20,000 துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். ஏற்கனவே 50 கம்பெனி துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மேலும் 250 கம்பெனி துணை ராணுவ குழுவினர் தமிழகம் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனிக்கு தோராயமாக 70 முதல் 90 வீரர்கள் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாதுகாப்பு பணிக்காக 20,000க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மொத்தமாக 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் தற்போது தமிழகம் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.